தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. சமையலாம் மிச்சாச்சு. இப்போ நம்மளோட பொண்ணை எழுப்பி விட்டுடலாம். கவியம்மா எழுச்சிதுமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பணும் இல்லையா? எழுச்சிதுமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. அம்மா எனக்கு ப்ராஜெக்ட் டேமா, சீக்கிரமா கிளம்பணும். கிளாஸ் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. சரிம்மா, நீ போய் ரெடி ஆகு. நான் நேற்று உனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து விட்டல, அதை நல்லா தரவா படிச்சுக்கோ. அங்கே போய் கரெக்டாக சொல்லணும் மிஸ் கிட்ட எல்லார்கிட்டையும். சரிம்மா. எங்கம்மா பேப்பர்ஸு? இந்தாம்மா பேப்பர்ஸு. இதில் நான் பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன், அதை கரெக்டாக ரீட் பண்ணோம், ஓகேவா? சரிம்மா, குதுங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. கவியா, சீதை 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடு. வெளியே மழை வர மாதிரி இருக்கு, ஃபுல்லாக இழுத்துக்கிச்சு வானம். Busy chemistry. First, I take a measuring beaker. I add 1 teaspoon of baking soda and 1 teaspoon of citric acid. Pour 20 milliliters of water in this beaker. See what happens. நான் ஃபஸ்ட்டேன். ஸ்கூலில் போய் இதே மாதிரியே சொல்லிடணும். ஓகே, நம்ம ரெடி ஆகிடலாம். இந்த பேப்பரை மடிச்சு நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓஹோ, 7 மாவட்டத்தில் மழை பெய்யுதா? சரி, ஓகே. மாலா, இங்க கொஞ்சம் வா. எனக்கு சமையல் வேலை இருங்க, நான் சமையல் செய்யணும். சரி, நீ போய் வேலையை செய் போ. என்னம்மா? அப்பா, எனக்கு பிரித்திவி கடையில இருந்து பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் ஆசிடும் வாங்கி தரீங்களாப்பா? சரிம்மா, நான் வாங்கி தரேன். பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் ஆசிடும் எவ்வளோ விலை? அப்பா, பேக்கிங் சோடா வந்து 350 ருபீஸ், அப்புறம் அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து 100 ரூபாய். என்னது? பேக்கிங் சோடா 350 ருபீஸு, சிட்ரிக் ஆசிடு 100 ரூபாவா? ஏன் சிட்ரிக் ஆசிட் மட்டும் கம்மி, பேக்கிங் சோடா அதிகம்? அப்பா, பேக்கிங் சோடா வந்து பெரிய பாட்டில் போட்டு தருவாங்க, சிட்ரிக் ஆசிட் வந்து குட்டி பாட்டில் தான்ப்பா. சரிம்மா, நான் வாங்கி தரேன். எதுக்கு அது பண்ணணும்னா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு? அப்பா, ஃபஸ்ட்டு ஒரு பீக்கர் எடுத்துக்கணும்ப்பா. அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுடணும், 1 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிடை போட்டுடணும், அப்புறம் 20 ml வாட்டரை போட்டுக்கணும். அதை போட்டால் ரியாக்ஷன் மாதிரி வரும்ப்பா. அதாவது பபிள்ஸ் மாதிரி கொதிக்கும்ப்பா, அந்த தண்ணி மாதிரி. அது பார்க்க செம்மையாக இருக்கும்ப்பா. அதனால தான்ப்பா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் ஃபிசிகெமிஸ்ட்ரிப்பா. ஆமாம், அது என்னது ஃபிசிகெமிஸ்ட்ரி? ஃபிசினா வந்து பபிள்ஸ் மாதிரி இருக்கும், பொங்கும்பா, அதான்ப்பா ஃபிசி. கெமிஸ்ட்ரினா வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, பயாலஜி, ஜூவாலஜி, இந்த மாதிரி தான்ப்பா கெமிஸ்ட்ரியும் வந்து இருக்கு. சரிம்மா, நீ உட்காந்து சாப்பிடு, அப்பா நியூஸ் பார்க்குறேன். அப்பா, டிவியில் ஜாக்கி ஜான் போடுவாங்கப்பா, ஜாக்கி ஜான் போடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சரிம்மா. ஆட்டு மந்திரக்கல்ல வச்சு கூடு விட்டு கூடு பாஞ்சு அங்கிளோட கனவுக்குள்ள போக போறேன். இந்தாம்மா தக்காளி சாதம், சீக்கிரமா சாப்பிடுமா, வெளியே மழை வர மாதிரி இருக்கு. சரிம்மா. கவியா, நான் உனக்கு பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்தல ஒரு பேப்பர்ல, நீ தடவை பஸ்டியா? பஸ்டம்மா, சொல்லுவா. ஆனாம்மா, டைம் ஆயிடுச்சு, நீ ஸ்கூல் போய் அங்கே நான் வருவேன், அப்போ நீ சொல்லு. ஓகேம்மா, பாய்மா. பை பை. மாலா, நான் போயிட்டு வரேன். பாய்மா. காவியா, பார்த்து உட்காருமா. ப்ராஜெக்ட் எல்லாம் பேக்ல இருக்குல்ல, அசையாம உட்காரு. காவியா, ஸ்கூல் வந்துச்சு, இருங்கம்மா. அப்பா, ஓகேப்பா. அப்பா, பாய்ப்பா. ஓகே, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். எப்போ ஸ்கூலுக்கு நான் வரணும்? 10 மணிக்குப்பா. சரி, நம்ம பேக் கையிலே தூக்கிப்பா. ஐயோ, எந்த கிளாஸ்ன்னு தெரியலையே.
சரி இந்த கிளாஸ்ல போய் கேட்டு பார்ப்போம். செகண்ட் ஃப்ளோர் 8th டி நாங்களே, ஒரு வேளை இதான் இருக்குமோ? சரி போய் கேட்டு பார்ப்போம் உள்ள. ஏய் குணா, ஏன் ஸ்கூலுக்கு கோல்டு செயின் போட்டுன்னு வர? அதுவும் புது ட்ரெஸ் வேற. ஏன் சந்தோஷமா தெரியும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுன்னு வர தெரியாதா? மிஸ், இன்னைக்கு என் பர்த்டே மிஸ். ஓகே சாரி. மிஸ், சாக்லேட் வேணுமா மிஸ்? வேணாம்ப்பா. உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 8th டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மலாம் வந்து 9th ஏக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஏன்னா 6th ஏ வந்து 8th டியில் வரும் போகுது. ஓகேவா? அதனால யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க 6th ஏவை. ஓகே மிஸ். மிஸ் ஓகே மிஸ். மே ஐ கம் இன் மிஸ்? வாமா உள்ள. உனக்கு என்ன வேணும்? மிஸ், நான் 6th ஏல இருந்து வரேன். மிஸ் இங்கே தான் வர சொல்லியிருந்தாங்க. இது 8th டியா மிஸ்? ஏம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நாங்கள் 9th ஏக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம். நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருங்க. ஏய் கவிதா, அவர் தானே நம்ம கிளாஸில் நியூ அட்மிஷனு. எங்க? அதோ மைக்கே நிவேதா நியூ அட்மிஷன். ஆமாம், மைக்கே நிவேதா எங்க இருக்கானா? ட்வின் பிரதருங்க, மைக்கே மகேஷ். ஏய், ஏன் எல்லாரும் இங்கே உட்காந்து இருக்கீங்க? எதுக்கு? உள்ள பெஞ்ச்ல அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க. அதுக்கு தான் வெளிய உட்கார சொன்னாங்களாமா. சரி, உன்னோட ட்வின் பிரதருங்க? அதோ. My name is Maiken Magesh. டேய் கொஞ்சம் தள்ளி போய் உட்காரா. Okay. டேய் முகேஷ், என்னடா? டேய் மைக்கேன் மகேஷோட மூஞ்ச கொஞ்சம் பாரு. கூலிங் கிளாஸை போட்டின்னு இருக்கும். ஓஹோ, நீங்க 2 பேரும் சிரிக்கிறீங்களா? இப்போ பாருங்கடா சார், இந்த 2 பசங்க இந்த பையனை கிண்டல் பண்றாங்க சார். டேய், உங்கள் 2 பேர் சத்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடிதான் வாங்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. சத்தம் போடாமல் அப்படியே இருங்க. பேரண்ட்ஸ் எல்லோரும் உள்ளே வர போகிறாங்க. உங்கள் ப்ராஜெக்டை பார்க்க போகிறாங்க. ஸோ பி ரெடி. இது என்ன ப்ராஜெக்ட்மா? திஸ் இஸ் சோலார் சிஸ்டம் ஆண்டி. இந்த ப்ராஜெக்ட் யாருமா பண்ணா? ஆண்டி, நாங்கள் 3 பேர் சேர்ந்து பண்ண ஆண்டி. ப்ராஜெக்ட் நேம் இஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஏய் காவியா, அங்க பாரு, உன்னோட அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க. ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் காவியாவோட ஃபாதர். இவங்க காவியாவோட மதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சயின்ஸ் ப்ராஜெக்ட் நீங்களும் பண்ணணும்.